ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு சாஃப்டான தேங்காய் பால் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய 1 டம்ளர் அளவு இட்லி அரிசி, 1 டம்ளர் அளவு பச்சை அரிசி, 1/4 டம்ளர் போல் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம். எந்த கப்பாக இருந்தாலும் சரி, எல்லா மெஷர்மெண்ட்டும் ஒரே கப்பில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4 to 6 hours ஊற வச்சுக்கலாம். ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரன்னு இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா காலையில் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஆப்பத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வர்றதுக்காக நிறைய பேர் ஈஸ்டெல்லாம் சேர்க்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இப்படி செஞ்சாலே சூப்பராக வரும். தேவைப்பட்ட அரைக்கும் போது ஒரு கைப்பிடி அளவு சாதமோ இல்லை ஒரு கைப்பிடி அளவு அவலோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கைவிட்டு கலந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிடலாம். காலையில் நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வெளியே வச்சுட்டா போதும். நைட்டு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் மாவு எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. மாவு இப்போ பார்க்கும் போது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். நம்ம எந்த கப்பு டம்ளரில் அளக்குறோமோ அதே டம்ளரில் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் ஃபுல்லாக தான் சேர்க்க போகிறேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு சேர்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி 1 டம்ளர் ஃபுல்லாக தேங்காய் பாலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஆப்பம் ஊற்றுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். நம்ம தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம ஆப்பக்கடாயில் ஆப்பத்தை சுட்டு எடுத்துட வேண்டியது தான். ஆப்பக்கடாயில் 2 கரண்டி அளவு மாவு சேர்த்துட்டு கடாயை நல்லா பிடிச்சி 2 டைம் நல்லா சுற்றி விட்டால் போதும். நல்லா சைடெல்லாம் கிறிஸ்பியாகவும் உள்ள நடுவில் சாஃப்டாகவும் சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சொலட்டி விட்டதுக்கப்புறம் சரியாக ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம். 3 to 5 minutes கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா சுவையான ஆப்பம் ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், ஆப்பத்தில் நல்லா ஓட்டையாக விழுந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு. நம்ம சேர்த்துருக்க இட்லி அரிசிக்கு பதிலாக சிவப்பரிசி சேர்த்திங்கன்னா சிவப்பரிசி ஆப்பமும் இதே மாதிரி தான் வரும். ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பாலெல்லாம் சேர்த்து செய்யறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. அல்சர், வயிற்றில் புண்ணு இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லது. இதே அளவுகளோட நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் ஆப்பத்துக்கு கரெக்டான காம்பினேஷன் தேங்காய் பால், கடலை கறி நல்லா இருக்கும். இதை தவிர நான்வெஜ் கிரேவிஸும் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷனோட சாப்பிட பிடிக்கும் அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.